விசுவாசம் என்பது ஒரு கண்மூடித்தனம் அல்ல. நான் ஆண்டவரை அறிய அறிய நான் நம்புகிறவர் யார் என்று வரும்போது அது அறிவுபூர்வமான விசுவாசம். அது கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் அ ரேஷனல் ஃபெய்த். இது ஒரு கண்மூடித்தனம் அல்ல. அப்போ விசுவாசம் என்பது கிறிஸ்துவை சார்ந்தது, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவர். புதிய விடியல் எனும் நமது நேர்காணலில் இன்று நாம் சகோதரர் கிங்ஸ்லி அருணோதயகுமார் அண்ணன் அவர்களை சந்திக்கிறோம். அண்ணன் வணக்கம். இது ஏதோ நான் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு அட்சய பாத்திரம் அல்ல. எனக்கென்று அவர் வைத்து வைத்திருக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார், கொடுத்து தீர்ப்பார். ஆகினால் அவரை நான் எல்லாவற்றிற்கும் எக்காலத்தும் நம்பலாம். இதுதான் விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்வியல் மற்றும் விசுவாசம் சார்ந்த சில கேள்விகளை எழுப்பவும் அதற்கான பதில் காணவும் நாம் இன்று முயற்சி செய்வோம். கேள்வியை ஆரம்பிக்கலாமா அண்ணே? கண்டிப்பாக. விசுவாசம் என்பது நமது கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தை எப்படி வளர்க்குவீங்க அண்ணே? விசுவாசம் என்பது கிறிஸ்தவ கோட்பாடுகளில் ஒரு மையமான ஒரு கருத்து. அது கடவுள் கொடுக்கிற வரம் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அதை பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிற போது விசுவாசிப்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆக விசுவாசம் என்பது மனிதன் உற்பத்தி செய்து கொள்வதல்ல, மனிதன் வெளிப்படுத்துவதல்ல. அது தேவன் நமக்கு கொடுக்கின்ற, வழங்குகின்ற ஒரு அருள் பிரசாதம் என்று நான் சொல்லுவேன். இரண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது விசுவாசிப்பதே நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ விசுவாசம் என்பது ஆண்டவர் பேரில் நமது மாறுத்தரமாக, நமது மறுமொழியாக சொல்லுவது விசுவாசம். அதுவும் ஒரு கிரியை. அது ஒரு மானசீகமான கருத்து அல்ல, அது ஒரு செயல். எப்படி அன்பு என்பது ஒரு வினைச்சொல் என்று சொல்கிறோமோ அதே போல விசுவாசம் என்பதும் ஒரு வினை. மூன்றாவது, யூதா எழுதின நிருபத்தில் ஒரு விசை உங்கள் வசம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்கு என்று சொல்லுகிறார். அங்கே யூதா அந்த நிருபத்தில் விசுவாசம் என்கிற வார்த்தையை கையாளுகிற போது வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்து தொகையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக அதை பயன்படுத்துகிறார். வேதத்திற்கு இன்னொரு மறுபெயர் சொன்னால் விசுவாசம் என்று சொல்கிறார். ஆக பல்வேறு கோணங்களில் இந்த விசுவாசம் என்னும் வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது. புதிய தமிழாக்கத்தில் நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நம்பிக்கை என்பது வருங்காலத்துக்குரியது, நம்புவது என்பது விசுவாசத்தின் ஒரு மறு வடிவமாக கூட இருக்கலாம். இது முதலாவது நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். இரண்டாவது, இந்த விசுவாசம் என்பது தேவன் கொடுக்கிற வரம் என்று சொன்னேன். இந்த விசுவாசத்தின் மூலம் நாம் 2 காரியங்களை பெறுகிறோம். ஒன்று, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு இருக்கும் ஒரே வழி விசுவாசம். அதனுடைய பொருள் என்ன? மதங்கள் எல்லாம் கடவுளிடத்தில் ஏதாவது நன்மை பெற வேண்டும் என்றால் நான் எதையாகிலும் செய்ய வேண்டும், செய்தால்தான் சாதிக்க முடியும், கடவுளுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிற போது எல்லாம் ஆயத்தம், நீ செய்ய வேண்டியது இது எனக்காகவே ஆயத்தமாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வது விசுவாசம் என்பது. இது அவருடைய பிள்ளைகளாகும் உரிமையை நமக்கு பெற்று தருகிறது. அது மட்டுமல்ல, வருங்காலத்துக்குரிய நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தை மாத்திரம் சொல்லி இந்த விசுவாசத்திற்கான விளக்கத்திற்கு நான் நிறைவு செய்யலாம் என்று யோசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதாவது சாவாமை உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மீது எதன் பேரில் விசுவாசம்? அவருடைய வார்த்தையின் மீது. அவர் யார் என்று நமக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது பிள்ளைகளாகும் உரிமை இம்மைக்குரியது மாத்திரமல்ல, வருங்காலத்தில் அழியாமையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் வேதத்தில் கையாளப்பட்டிருக்கின்ற ஒரு சுருக்கமான விளக்கம் என்று நினைக்கிறேன். ஓகேண்ணா, விசுவாசத்தை பற்றி விளக்கி கூறினீங்க. இப்போ நம்ம பொதுவாக கேட்குறபடி விசுவாசம்னா நான் கேட்குறத பெற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நம்பிக்கையோடு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு, அதுதான் விசுவாசம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல விசுவாசம் நம்மில் எப்படி உற்பத்தி ஆகிறது? விசுவாசம் என்பது ஒரு கண்மூடித்தனம் அல்ல. நான் ஆண்டவரை அறிய அறிய நான் நம்புகிறவர் யார் என்று வரும்போது அது அறிவுபூர்வமான விசுவாசம். அது ஏனென்றால் சமீப நாட்களாக பலர் மத்தியில் விசுவாசம் என்பது ஒரு கண்மூடித்தனம் என்று நினைக்கிறார்கள்.
கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் அ ரேஷனல் ஃபெய்த், நாட் அன் irrational ஃபெய்த். தர்க்கத்திற்கு நிற்காத ஒரு நம்பிக்கை அல்ல இது, தர்க்கத்திற்கு நிற்கக்கூடிய, இது ஒரு கண்மூடித்தனம் அல்ல. அப்போ விசுவாசம் என்பது நான் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருந்து கொண்டு எனக்கு கிடைக்கும் என்கின்ற யூகத்தில் வாழுவதல்ல. அப்போ விசுவாசிப்பது என்பது நான் ஒருவரை சார்ந்தது என்று சொன்னேன். குறிப்பாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் விசுவாசம் என்பது தனித்து கையாளப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசம், ஃபெய்த் இன் கிரைஸ்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ விசுவாசம் என்பது தனித்து இயங்காது. ஃபெய்த் இஸ் நாட் அன் ஆப்ஸ்ட்ராக்ட் வேர்ட், இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசம், கிறிஸ்து இல்லாத விசுவாசம் செல்லாத விசுவாசம். அதுதான் நான் அது சொல்கிறேன். விசுவாசம் இருந்தால் போதுமா? இல்லை. ஏன்னா காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவர், சரிதானா? அப்போ விசுவாசம் என்பது கிறிஸ்துவை சார்ந்தது, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். இப்போ கிறிஸ்துவுக்கு வெளியிலே விசுவாசம் இல்லை, அது கண்மூடித்தனமாக மாறிவிடும். ஆகையினால் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் அல்ல, ஒருவர் மீது உள்ள நம்பிக்கை. இப்போ தேவனை விட்டு விசுவாசத்தை பிரிக்க முடியாது. அப்போ தேவனை மையம் கொண்ட விசுவாசம் என் வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் அவர் உறுதி செய்து வைத்திருக்கிறார். இது ஏதோ நான் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு அட்சய பாத்திரம் அல்ல. எனக்கென்று அவர் வைத்து வைத்திருக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார், கொடுத்து தீர்ப்பார். ஆகினால் அவரை நான் எல்லாவற்றிற்கும் எக்காலத்தும் நம்பலாம். இதுதான் விசுவாசம். அவர் என் நினைவாக இருக்கிறார், என் தேவைகளை பூர்த்தி செய்வார், எனக்கு வழிகாட்டல் தருவார், நித்திய ஜீவனுக்கு என்னை கொண்டு சேர்ப்பார், இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை தருவார், நான் எடுத்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவருடைய மகிமைக்காக செய்யும் போதெல்லாம் அவர் என் கூட சேர்ந்து நடப்பார். அப்போ அவரையும் சேர்த்து நடப்பது விசுவாசம். ரோமர்கள் 8 சொல்கிறாரியா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்யாதிருக்கிறது எப்படி? அப்போ அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்வார். அவரது ஆதீனத்தில், அவரது கிருபையின் அந்த திட்டத்தில் எனக்கென்று வைத்து வைத்திருக்கும் சுதந்திரம், தன் கொடுக்க முடியாத ஒன்றே கொடுத்து விட்டார். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி அன்பு கூர்ந்தார். அவர்கிட்ட வேற இரண்டாவது ஒன்றுமே இல்லை. த ஒன் அண்ட் த ஒன்லி, த யுனிக் சன். இப்போ அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது நிச்சயம் அல்லவான்னு கேட்குறாரு. அது ஆங்கிலத்தில் ரெட்டாரிக் கொஸ்டின் சொல்லுவாங்க. கொடுத்தே தீருவார். ஒருவேளை கொடுப்பார் என்பதில்லை, கொடுத்தே தீருவார். அப்போ என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார். நான் அவரை விசுவாசிக்கிறேன், ஆகினால் எல்லாவற்றையும் எனக்கு வாய்க்க பண்ணுவார். இந்த விசுவாசம் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக விசுவாசமா? இல்லை, அது ஒரு மலிவு விசுவாசம். கொரியாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சித்தாந்தம் வந்தது கொரிய திருச்சபையில். விசுவாசத்தில் ஒரு விசுவாசம் எப்படின்னா, எனக்கு ஒரு ரோல்ஸ் ராய் கார் வேணும்னு வச்சுங்களேன். ஆசைப்படுறோம், பெருசாக ஆசைப்படுவோமே. ஒரு ரோல்ஸ் ராய் கார் வேணும்னு நினைக்கிறேன், நான் ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன், அது விசுவாசம். அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்தில் விசுவாசம் என்பது அவர் கொடுத்து விட்டார், இந்த சாவியை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன், நான் விரும்பின கலர் லெவெண்டர் கலர், ஸோ அந்த கலரில் அந்த கார் வந்துருச்சு, எனக்கு வந்தே தீரும். இது த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு முன்னால் நார்மன் வென்சன் பீல், பவர் ஆஃப் ப்ராபபிலிட்டி திங்கிங்னு ஷூலர்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். இவங்கெல்லாம் அமெரிக்காவில் இதை பிரபல்யப்படுத்தினாங்க. இது நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய நம்பிக்கையினால் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைப்பதினால் வருவதல்ல. கொடுப்பவர் அவர் எனக்கென்று வைத்திருப்பதை மறுக்க மாட்டார், எனக்கு உரியது அல்லாததை அவர் எனக்கு கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கவில்லை என்றால் அது எனக்குரியது அல்ல. அதனால் என்னுடைய விசுவாசம் தூர்ந்து போவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிப்பது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அவரையே நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்காகவே கிறிஸ்துவை நான் சேவிக்கிறேன். இந்த தெளிவு நமக்குள் இருக்குமானால், அந்த பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுத்தார் இல்லையா, உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, உமது பார்வையில் எது நலம் என்று படுகிறதோ அதை என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்யும். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். இதில் என்ன வராது? ஏமாற்றத்திற்கு இடமில்லை, வஞ்சிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இல்லை. விசுவாசம் என்கின்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தி கொண்டு கண்மூடித்தனமாக நம்மை மக்கள் வழிநடத்துவதற்கு இடமில்லாமல் போய்விடும். அப்படிதான் நான் நினைக்கிறேன்.